السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أدخل الجنة وفيه أخرج منها أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கருமறை உருவை, அடவியை, உடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிமுறை தனது பேரொழியினால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய், உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே புகழ் போற்றி முல்லையம் காற்றிலே வீசும் மோகர செந்தலை போல் நல்லியல் மனம் மறந்த நிகழ்கரசனை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுங்கிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிரியரை ஆசித்தவராய் இந்த ஜும்மாவுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு குறித்தான இளமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாமின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொருளை தெரிவிக்கின்ற வாலிப தோழர்களே, இளைஞர்கள், அல்லாஹு ஜல்ல தஆலா கடமையான ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காய் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது குற்றங்களையும் குறவுகளையும் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. நோய்நொடிகள், முசீபத்துகள், சோதனைகள், கஷ்டங்களில் இருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்கும் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் வீற்றிருக்கின்ற இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ. அந்த ஜும்மாவினுடைய பிரத்யேகதை என்ன, ஜும்மாவினுடைய சிறப்பு என்ன, முஸ்லிம்கள் அந்த ஜும்மாவை எப்படி எடுத்துக் கொள்ளுகிறார்கள், ஜும்மாவுக்கு தொட வரக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பிரிவினர்களாக இருக்கிறார்கள், இவைகளை எல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில் ஒரு சில தகவல்களை உங்களோடு அளவலாவிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க விஷயங்களை அதிகமாக அறிவதற்கும் அறிந்த விஷயங்களின்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பானவர்களே, இறை வழிபாட்டிற்காக, இறைவனை வழிபடுவதற்காக சிறப்பான நாளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் தோன்றியது முதல் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் ஒவ்வொரு நாளை அந்த சமுதாயத்தவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஆம், யூதர்களை பொறுத்தமட்டில் தங்களுக்குரிய வழிபாட்டு நாளாக, தங்களினுடைய சிறப்பான நாளாக சனிக்கிழமையை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். அவர்களாகவே தேர்வு செய்து கொண்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் தங்களுடைய வார நாட்களில் சிறந்த நாளாய், வழிபடுவதற்குரிய நாளாய் ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமையை நாம் தேர்வு செய்யவில்லை, அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேர்வு செய்திருக்கிறான்.
அல்லாஹுடைய ரசூல் நமக்கு தேர்வு செய்து தந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة. சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே சிறந்த நாள் எது தெரியுமா? சிறப்பான நாள் எது தெரியுமா? அது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அதில்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமையில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலே நுழைவிக்க போகப்பட்டார்கள். அந்த சுவனத்தில் இருந்து இப்பூவுலகிற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமையில் தான் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமைக்கு என்று மகத்தான பல சிறப்புகள் இருக்கிறது, மகத்தான பல பாக்கியங்கள் இருக்கிறது. அவைகளை அறிந்தோ அல்லது அறியாமலோ இந்த சமுதாயம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வெள்ளிக்கிழமையிலே பிரார்த்தனைகள் அங்கீகரிப்பதற்காக ஒரு நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். முழு வெள்ளிக்கிழமையையும் நாம் பயன்படுத்துகிற பொழுது அந்த நேரம் தானாக நமக்கு அது கிடைத்து விடுகிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிரார்த்தனைகளை தட்டாமல் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வதற்காய் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது வெள்ளிக்கிழமையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் பொறுக்கப்படுவதும் அதுவும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் என பல கடமைகளையும் பல செயல்களையும் நமக்கு அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அந்த சுன்னத்துகளை, அந்த வாஜிபாத்துகளை நாம் பேணி செய்கிற பொழுது பாவங்கள், சின்ன சின்ன குற்றங்கள், சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் பொறுக்கப்படுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை காரணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் எந்த நேரம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக நமக்கு அறிவித்து தராவிட்டாலும் கூட அவர்களுடைய பொன்மொழிகளில் சிலது இப்படி சொல்லி காட்டுகிறது. இமாம் குதுபாவுக்காக வேண்டி அமர்ந்ததிலிருந்து தொழுகை முடிக்கப்படுவது வரை உண்டான நேரம். இமாம் குதுபாவுக்காக வேண்டி அமர்ந்ததில் இருந்து தொழுகை முடிக்கப்படுவது வரை உண்டான நேரம் இருக்கிறது. முஸ்தஜாபான துஆக்கள் முஸ்தஜாபாகக்கூடிய அந்த நேரம், பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், சில ஹதீஸ்களை பார்க்கிற பொழுது அசருக்கு பின்னால், வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே, நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், ஃபல்தமிஸுஹா ஆகிர ஸாஅத்தின் பஅதல் அஸ்ரி. அசருக்கு பின்னால் கடைசி நேரத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் உங்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நஸீயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமைக்கு என்று சில குறிப்புகளை, சில விசேஷங்களை, சில செயல்பாடுகளை, சில ஒழுக்க முறைகளை, சில ஆதாபுகளை, சில சுன்னத்துகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்தார்கள். அதில் பிரதான சுன்னத்து தான் ஜும்மாவுடைய தினத்தில் குளிப்பது. ஜும்மாவினுடைய தினத்திலே குளிப்பது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஹாதா யௌமு ஈத், வெள்ளிக்கிழமை இருக்கிறதே அது சாதாரணமாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். யௌமு ஈத், அது பெருநாளுடைய தினத்தை போல இருக்கிறது. ஜஅலல்லாஹு லில் முஸ்லிமீன், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பெருநாளாக அந்த தினத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஅ இலல் ஜும்ஆ, யார் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு ஜும்மாவுக்காக வேண்டி வருகிறார்களோ ஃபல்யக்தஸில், அவர் குளித்துக் கொள்ளட்டும். இமாம்கள் சிலர்கள் சொல்வார்கள், வெள்ளிக்கிழமை குளிப்பதிருக்கிறதே வாஜிப், கட்டாயம் என்று கூட சில இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆக அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோல நாம் பல தடவை சொல்லி இருக்கிறோம், சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அருள்மறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃப். நம்மில் எத்தனை பேர்களுக்கு தெரியும்? குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. வீட்டில் உள்ள பெண்களிடத்தில் ஓத சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர்கள் ஓதி இருக்கிறோம், ஓத தெரிந்திருக்கிறோம்? கஹ்ஃபை ஒரு 10 நிமிடம் ஆகும், அதிகப்படியானால் 10 நிமிடம் கூட ஆகாது. 10 நிமிடத்திலே ஓடி முடித்து விடக்கூடிய அந்த சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதுவது அது சுன்னத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மனம் பூசுவது, வெள்ளிக்கிழமை மனம் பூசுவது இருக்கிறது, அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மிஸ்வாக்கு செய்வது, அந்த மிஸ்வாக்கு என்ற அந்த குச்சி கிடைக்காவிட்டால் குறைந்தபட்சம் நல்ல முறையில் பல் துலக்குவது இருக்கிறது, நல்ல முறையில் பல் தேய்ப்பது இருக்கிறது, அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. இவைகளெல்லாம் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட தகவல்கள். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது, அதற்கென்று பிரத்யேகமாக நாம் ஒதுங்கி இருக்க வேண்டிய தேவையில்லை. நாம் நடக்கிற பொழுதும், செல்லுகிற பொழுதும், வருகிற பொழுதும், போகிற பொழுதும் நம்முடைய வாய் அந்த ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஸையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மின் அஃவலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய தினங்களிலேயே மிக சிறப்பான தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் மஅரூமத்துன் அலைய, அது என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. இந்த சேத்தியா தோப்பில் இந்த நேரத்தில் இந்த நபர் இப்படி உங்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று என் மீது அது எடுத்து காட்டப்படுகிறது என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்கள் தான் மண்மறைந்து விட்டீர்களே, உங்கள் மீது எப்படி அந்த ஸலவாத் எடுத்து காட்டப்படுகிற? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தோழர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பானவர்களே, நஸாயிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான தகவல், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கத ஹர்ரம அலல் அர்த், பூமியின் மீது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியாஇ அலைஹிமுஸ் ஸலாம், நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவதை அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான். உங்கள் ஸலவாத் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது, நான் அதை பார்க்கிறேன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அக்ஸிரு ஸலாத்த அலைய யௌமல் ஜும்அத்தி வ லைலத்தல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை பகலும் உங்களால் முடிந்த அளவு அதிகமாக என் மீது நீங்கள் ஸலவாத் பொழியுங்கள். காரணம் என்ன தெரியுமா? என் மீது யாராவது ஒரு ஸலவாத் சொன்னால், என் மீது யாராவது ஒரு ஸலவாத் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, பைஹகியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான தகவல்,
ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் அவன் மீது 10 ஸலவாத்து கொடுக்கிறான். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் தஸ்பீஹை எடுத்துவிட்டு அல்லது கையை வைத்து ஸலவாத்து எண்ணிக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தமல்ல. அவனுக்கு 10 அருள் புரிகிறான், அவனுடைய 10 பாவங்களை நீக்குகிறான், அவனுடைய 10 தரஜாக்களை உயர்த்துகிறான் என வெவ்வேறு ஹதீசுகளில் இந்த தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் எத்துணை தடவை ஸலவாத்து சொன்னோம். நேற்று மகரிபில் இருந்து இன்று மகரிபு வரை, வெள்ளிக்கிழமை இரவிலும் வெள்ளிக்கிழமை பகலிலும் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நம்ம எத்துணை பேர்கள் ஸலவாத்து சொன்னோம்? ஸலவாத்தை அதிகப்படுத்த வேண்டிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நாள் கேட்டார்கள், யௌமுல் ஜுமுஆ, ஜுமுஆ என்றால் சேருதல், இணையுதல் என்று பொருள். ஏன் மா யௌமுல் ஜுமுஆ, ஜும்ஆ என்றால் என்னவென்று தத்ரீமா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆ என்றால் என்னவென்று தெரியுமா சல்மானே என தனது தோழர் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது சல்மானுல் ஃபாரிஸி அடக்கத்தோடு சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் தான் ரொம்பவும் தெரியும், எனக்கு தெரியாது என்று அடக்கத்தோடு பதில் சொல்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுமிஅ ஃபீஹி அபூக்கும் ஆதம், ஜுமிஅ ஃபீஹி அபூக்கும் ஆதம், சுவனத்தில் இருந்து இந்த புவிக்கு அனுப்பப்பட்டு ஆதம் வேறு ஹவ்வா வேறாக அனுப்பப்பட்ட இருவர்களும் இணைக்கப்பட்ட நாள், சேர்ந்த நாள், கண்டுமுட்டிய நாள் இந்த ஜும்ஆவுடைய தினம்தான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை என்பது நாம் அதை கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். நமது வாழ்வில் எத்துணை வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது என ஒருவேளை நம்மால் கணித்து சொல்ல முடியும். ஆனால் இனி எத்தனை வெள்ளிக்கிழமை நம்முடைய வாழ்வில் வர இருக்கிறது என எவராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாக்கியமான இந்த தினத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஜும்அத்து ஹஜ்ஜுல் ஃபுகராஇ வல் மசாகீன். ஜும்ஆ என்பதை சாதாரணமாக நீங்கள் விளங்கி விடாதீர்கள். மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்வதற்கு வசதியும் வாய்ப்பும் பொருளாதாரமும் இல்லாதவர்களுக்கு அந்த நன்மை வேண்டுமா? அல் ஜும்அத்து ஹஜ்ஜுல் ஃபுகராஇ வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கும் பாவப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஜும்ஆவாகிறது ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஜும்அத்து அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹஜ்ஜி தத்தவ்வுஇ, அல் ஜும்அத்து அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹஜ்ஜி தத்தவ்வுஇ. உபரியான, எக்ஸ்ட்ராவான, மேல்மிச்சமான, அதிகப்படியான ஹஜ்ஜிகள் செய்வதை விட ஜும்ஆ சிறந்ததாக இருக்கிறது. பரவான ஹஜ்ஜிக்கு ஈடாக எதுவும் இல்லை. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்துத்தான் ஆக வேண்டும். அது மிகச் சிறப்பானது, அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் உபரியான, மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப செய்கிறோமே ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜை விடவும் ஜும்ஆ என்பது மிக சிறப்பானதாக இருக்கிறது, அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்கிறது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் தரக்க ஸலாஸ ஜுமுஆத்தின், தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் தரக்க ஸலாஸ ஜுமுஆத்தின், 3 ஜும்ஆக்களை யார் விட்டு விடுகிறாரோ, மின் கைரி உதிரின், தக்க காரணம் இல்லாமல், தக்க காரணம் என்பது கடையிலே கஸ்டமர் இருக்கிறது, கடை வரி போல இருக்கிறது, இன்று பவர் கட்டாக இருக்கிறது, டேங்கிலே தண்ணி இல்லை, அதனால் குளிக்க வர முடியவில்லை, இதுவெல்லாம் காரணம் அல்ல. மின் கைரி உதிர், தக்க காரணம் என்பது எழுந்து நடந்து அவனால் வர முடியாது என்ற அப்படிப்பட்ட காரணம் இல்லாமல் 3 ஜும்ஆக்களை யார் விட்டு விடுகிறாரோ, குத்திப மினல் முனாஃபிகீன்,
அவன் முஸ்லிம் அல்ல, அவன் முனாஃபிக்குகளில் எழுதப்பட்டு விடுகிறான். கபட விசுவாசி என, நயவஞ்சகன் என, உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுகின்ற நயவஞ்சகர்களாய் ஒருவனாக அவன் எழுதப்பட்டு விடுவான் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற சஹீஹான பல கிரந்தங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் தரக்க ஸலாஸ ஜும்அன், யார் 3 ஜும்ஆக்களை விட்டு விடுகிறார்களோ, 3 ஜும்ஆக்களை விட்டு விடுகிறார்களோ, தஹாவுனன் பிஹா, அதை பொதுபோக்காக கருதியவனாக. அன்பானவர்களே, சிலர்கள் சொல்வார்கள், நான் வீட்டிலே ஜும்மா தொழுதேன் என. வீட்டிலே எந்த காலத்திலும் ஜும்மா தொழுவதற்கே முடியாது. ஜும்மா தொழுவது கூடவும் செய்யாது, ஜும்மா தொழ முடியவும் செய்யாது. ஜும்மா என்றால் கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து, முஸ்லிம்கள் சேர்ந்து பள்ளியிலோ திடலிலோ வேறு மைதானத்திலோ தொழக்கூடிய தொழுகைதான் ஜும்மாவினுடைய தொழுகையாக இருக்கிறது. வீட்டிலே எந்த காலமானாலும் ஜும்மா தொழுவதற்கு நிச்சய முடியாது. புகழ் வேண்டுமானால் தொழுது கொள்ளலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத் அனைத்து கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் தரக்க ஸலாஸ ஜும்அன் தஹாவுனன் பிஹா, அதை பொதுபோக்காக கருதியவனாக, கவனக்குறைவாக கருதியவனாக, அசட்டையாக கருதியவனாக, ஜும்மாதானே போகட்டும் என்று லேசு கண்டவனாக யார் 3 ஜும்மாக்களை விட்டு விடுகிறானோ, ஃபப அல்லாஹு அலா கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விடுகிறான். அவனுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் சீல் வைத்து விடுகிறான். என்ன சீல் வைக்கிறான்? இது நல்ல இதயம் அல்ல, நல்ல விஷயம் புகக்கூடிய இதயம் அல்ல. இவனிடமிருந்து எந்த நன்மையும் வராது, இவனிடமிருந்து எந்த கயிறும் வராது, இவனுக்கு எந்த இறை ரஹமத்தும் வரக்கத்தும் அருளும் சேராது என்று அவனுடைய உள்ளத்திலே முத்திரை வைத்து விடுகிறான் என நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி போன்ற அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆனில் ஜும்மாவினுடைய சிறப்பை கூறுகிற அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்கள் அதை அறிய வேண்டும் என்பதற்காக சூரத்துல் ஜுமுஆ என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது. சூரத்துல் ஜுமுஆ என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது. அது மட்டுமல்ல, 62ஆம் அத்தியாயம் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, ஜும்மாவுடைய தினம் முஸ்லிம்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வகுத்து தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இத நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டார். வாங்கு செல்வதற்கு முன்னால் வந்துவிட வேண்டும். எந்த நேரத்தில் வர வேண்டும், எப்படி வர வேண்டும், இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் அருமை நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி வாங்கு சொல்லப்பட்டு அதுவரை நீங்கள் போகாமல் இருந்திருந்தால் உடனே விரைந்து போய்விடுங்கள். வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வாருங்கள் என்று சொல்லவில்லை, செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹுவை தொழுவதற்கு, அங்கு சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்கு, அங்கு கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்கு நீங்கள் விரைந்து விடுங்கள். இலா திக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து விடுங்கள். நமக்கு தோன்றும், எப்படி விரைந்து செல்ல முடியும்? வியாபாரம் இருக்கிறது, கடை இருக்கிறது, கம்போலம் இருக்கிறது, கஸ்டமர் இருக்கிறது, வாடிக்கையாளர்கள் வந்து விட்டார்களே, எப்படி விரைந்து போவதற்கு என்றால் அல்லாஹ் அதையும் தெளிவாக சொல்கிறான். வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஜும்மாவுடைய நேரத்திலே செய்கின்ற வியாபாரத்தில் உங்களுக்கு எந்த வரக்கத்தும் இருக்காது. அந்த நேரத்திலே வியாபாரத்தை விட்டுவிடுங்கள்.
அதுதான் உங்களுக்கு உசிதமானது, அதுதான் உங்களுக்கு சிறப்பானது. இன் குந்தும் தாழவோர் விவரம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறப்பானது. வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அத்துணையையும் விட்டுவிட்டு ஜும்மாவுடைய தினத்தில் வேகமாக பாங்கு சொல்லுவதற்கு முன்னால் சென்று விடுங்கள். ஒருவேளை அதற்கு முன்னால் செல்ல முடியாவிட்டால் பாங்கு சொல்லப்பட்டவுடன் அத்துணையையும் உதறிவிட்டு விரைந்து வாருங்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. நம்மில் எத்தனை பேர்கள் விரைந்து வருகிறோம்? ஜும்மாவுடைய தினத்திற்கு அத்தப்கீரு லிஸ்ஸலாத், தொழுகைக்காக வேண்டி விரைந்து வருவது, வல் இஸ்திமாஉ லில் குத்பா, சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதிருக்கிறது, அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகின்ற விஷயங்களை நம்மில் எத்தனை பேர்கள் கேட்கிறோம்? அன்பானவர்களே, முதல் நேரத்திலே ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்கும் வழிகாட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய நாளில் எப்படி வர வேண்டும், என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். ஜும்மாவினுடைய முதல் நேரத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. ஜும்மாவுடைய நேரத்தில் இரண்டாவது ஆளாக என்றல்ல, பலர்களும் தெரியாமல் முதல் ஆளாக வருபவர் ஒட்டகம் நன்மை, இரண்டாவது ஆளாக வருபவர் மாட்டினுடைய நன்மை, மூன்றாவது ஆளாக வருபவர் கோழியினுடைய நன்மை, நான்காவது ஆளாக வருபவர் இப்படியாக ஆட்டினுடைய நன்மை, நான்காவதாக வருபவர் கோழியினுடைய நன்மை, ஐந்தாவதாக வருபவர் முட்டை கொடுத்த நன்மை என்று ஹதீஸை விளங்காமல் பலர்களும் சொல்கிறார்கள். அப்படி என்ன அர்த்தம்? முதல் நேரத்திலே வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் அறுத்து கொடுத்த நன்மை இருக்கிறது. இரண்டாவது நேரத்திலே வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது. மூன்றாவது நேரத்திலே வரக்கூடியவருக்கு ஒரு ஆடு அறுத்து கொடுத்த நன்மை இருக்கிறது. நான்காவது நேரத்திலே வரக்கூடியவருக்கு ஒரு கோழி இறைவனுக்காக தர்மம் செய்த நன்மை இருக்கிறது. ஐந்தாவது நேரத்திலே வரக்கூடியவருக்கு ஒரு முட்டை தான தர்மம் செய்த நன்மை இருக்கிறது. அதோ ஐந்தாவது நேரத்தோடு நேரம் முடிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் வருபவர்களுக்கு அவர்கள், அன்பானவர்களே தவறாக நினைக்காதீர்கள், முட்டை கூட கிடைக்காமல் கூமுட்டைகளாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் முதல் நேரம் என்பது என்ன, இரண்டாவது நேரம் என்ன, மூன்றாவது நேரம் என்ன, ஒட்டகம் கொடுத்த நன்மையை எப்படி அடைவது, மாடு கொடுத்த நன்மை எப்படி அடைவது, ஆடு கொடுத்த நன்மை எப்படி அடைவது, கோழி கொடுத்த நன்மை எப்படி அடைவது, முட்டை கொடுத்த நன்மை எப்படி அடைவது என்பதை ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்கிற பொழுது இமாம்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்வார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த நேரத்தை நாம் கவனிப்பது நமக்கு சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும். இமாம்கள் சொல்வார்கள், முதல் நேரம் என்றால் என்ன தெரியுமா? ஃபஜ்ர், சுபுஹ் உதயமாகக்கூடிய நேரம், ஃபஜ்ருடைய நேரம். சுபுஹுக்கு எப்பொழுது நான்கு சொல்கிறார்களோ அந்த நேரத்தில் ஜும்மாவுக்காக வந்து இருக்க வேண்டும். அதுதான் ஒட்டகம் கொடுத்த நன்மை. இரண்டாவது நேரம் என்பது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம், ஒரு 6 மணி 6:30 மணி அந்த நேரம். மூன்றாவது நன்மை என்பது சூரியன் ஒரு ஈட்டி அளவு வானத்தில் உயர்ந்ததற்கு பின்னால் ஏறத்தாழ 8:30 மணி நேரம், 9 மணி, 8:30 மணி, 9 மணி, இப்படியாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் காலத்தினுடைய கோலம் நம்மால் அப்படி அதை கவனிக்க முடியாது, அதை பின்பற்ற முடியாது. நமக்கு தெரிந்த குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நான் ஆய்வு செய்த மட்டும் குறைந்தபட்சம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். முதல் நேரம் என்பது குறைந்தது 11 மணிக்கு முன்னால் வந்து விடுவர். அன்பானவர்களே, இமாம்கள் கிதாபுகளிலே சொல்வார்கள் ஃபஜ்ருடைய நேரம் என்று. இந்த காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி நான் சொல்கிறேன், முதல் நேரம் என்பது 11 மணிக்கு முன்னால் ஜும்மாவுக்கு வந்து விடுவர். அப்படி வந்தால் எத்தனை பேர்கள் வந்தாலும் சரி ஒட்டகம் கொடுத்த நன்மை. 11 11:30 வரை வந்தால் மாடு கொடுத்த நன்மை. 11:30 12க்கு உள்ளால் வந்தால் ஆடு கொடுத்த நன்மை. 12 12:30 உள்ளால் வந்தால் கோழி கொடுத்த நன்மை.
12:30 12:45, ஏனென்றால் 12:50 பயான் ஆரம்பமாகிறது. 12:30 12:45 வந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு முட்டையேனும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். நாம் என்ன நன்மையை வாங்கி இருக்கிறோம்? நமக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து ஜும்மாவுடைய தினம் மாசத்திற்கு 4ம் 5ம் வந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் என்ன நன்மையை வாங்கி இருக்கிறோம்? நாமும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, ஒட்டகம் கொடுத்த நன்மையை வாங்கி இருக்கிறோமா? எப்போதாவது மாடு கொடுத்த நன்மையை வாங்கி இருக்கிறோமா? ஆடு கொடுத்த நன்மையை வாங்கி இருக்கிறோமா? கோழி கொடுத்த நன்மையை வாங்கி இருக்கிறோமா? முட்டையை கொடுத்த நன்மையை வாங்கி இருக்கிறோமா? அன்பானவர்களை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவினுடைய தினத்தையும் அந்த தினத்திலே பள்ளிக்கு வருவதையும் இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்றால் நம்முடைய நிலை என்ன? நம்மில் பலர்களும் என்ன பார்க்கிறோம்? இமாம் குதுபாவிலே ஏறிவிட்டாரா, ஏறி ரொம்ப நேரம் ஆயிட்டுதா, இறங்குவதற்கு நேரம் ஆயிட்டுதா என அங்கிருந்து திரிந்து பார்த்துவிட்டு அந்த தொழுகையிலே ஏதோ பெரிய தியாகி போல வந்து கலந்துவிட்டு சலாம் கொடுத்தவுடன் ஓடிவிடக்கூடிய எத்தனையோ பேர்களை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை காட்டுவானாக. நான் குத்துபாவிலே நின்று கொண்டு பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். பலர்களும் அந்த குத்துபாவின் படியை விட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற பொழுதுதான் அவசர அவசரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டுவானாக. அன்பானவர்களே, குத்துபாவுக்கு வருவது மட்டுமல்ல, பள்ளிக்கு வருவது மட்டுமல்ல, பள்ளியிலே சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். நம்மில் பலர்களுக்கும் பாடி பிரசன்ட் மெயின் ஆப்சண்டாகத்தான் இருக்கிறோம். பலர்களும் சொல்வார்கள், ஜும்மாவிலே அழகாக பேசினார்கள். என்ன பேசினார்கள்? ஏதோ பேசினார்கள், அவ்வளவுதான். நாம் அதை உள்வாங்குகிறோமா? ஏதோ ஜும்மாவிலே பேசுவது ஆலிம்சாவுக்கும் ஹசீபுக்கும் கடமை ஒன்றும் அல்ல. உங்களுக்காக வேண்டித்தான் பேசப்படுகிறது. நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய பாடி பிரசன்டாக இருக்கிறது, மெயின்ட் ஆப்சன்டாக இருக்கிறது. நம்முடைய மெயின்ட் எல்லாம் கல்லாவில் இருக்கிறது, வீட்டிலே இருக்கிறது, வீட்டிலே உள்ள பீரோவிலே இருக்கிறது, சொந்தத்திலே இருக்கிறது, இன்னும் எங்கெங்கேயோ அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. வெறும் உடல் மட்டும்தான் ஜும்மாவிலே இருக்கிறது. அதனால்தான் பலர்களிடத்திலும் சென்ற வாரம் நான் என்ன பேசினேன் என்று கேட்டால், நல்ல சிறப்பான முறையிலே பேசினீர்கள். என்ன பேசினேன், என்ன என்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்று பலர்களுக்கும் அதை சிந்திப்பதற்கு கூட நேரமில்லை என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நரகத்திற்கு புகுத்தப்பட்டு நரகத்திலே கிடக்கக்கூடிய மக்களை பார்த்து சிலர்கள் கேட்பார்கள், நீங்கள் ஏன் நரகத்திலே போனீர்கள்? நீங்கள் பள்ளியிலே பொறுப்பாக இருந்தீர்கள், பள்ளிக்கு எல்லாம் போய்கொண்டிருந்தீர்கள், அழகாக தொழுகையும் பள்ளியும் இப்படி எல்லாம் இருந்தீர்களே, நீங்கள் ஏன் நரகத்திற்கு போனீர்கள்? நீங்கள் பெரிய தவறொன்றும் செய்ததாக நாங்கள் உங்களை காணவில்லையே, உங்களுக்கு ஏன் நரகம் கிடைத்தது என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாசிகளை பார்த்து சுவனவாசிகள் கேட்கிற பொழுது நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதிலை 67வது அத்தியாயம் 10-11 வசனங்களிலே அல்லாஹ் சொல்வான், லவ் குன்னா நஸ்மஉ அங்கே வெள்ளிக்கிழமை எல்லாம் என்னெல்லாமோ பயான் சொல்லப்பட்டது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது, நாங்கள் வாழ்வில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதையெல்லாம் நாங்கள் செவிதாழ்த்தி கேட்டிருந்தால், இன்னும் நாங்கள் அதை புத்தி கொடுத்து விளங்கி இருந்தால், எங்கள் செவியிலே கேட்டு எங்கள் உள்ளத்திலே அவைகளை எல்லாம் பதிய வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருந்தால், இந்த நரகத்திலே நாங்கள் வேதனை செய்யப்படாமல் இருந்திருப்போம். நாங்கள் இந்த நரகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்திருப்போம். உங்களை போல சுவனத்திலே நாங்களும் வந்திருப்போம். நாங்கள் கேட்காதது, நாங்கள் செவிமடுக்காதது, நாங்கள் விளங்காதது, நாங்கள் அதை அமல் செய்யாததுதான் நாங்கள் நரகத்திலே புகுவதற்கு காரணம் என நரகவாசிகள் சொல்லுவது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அவர்களுடைய பாவத்தை அப்பொழுதுதான் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். என்னதுதான் ஹதீபு பேச்சாளர் இங்கே சொன்னாலும் கூட அப்படியே ஒரு காதிலே வாங்கி மறுகாதிலே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அவர்களுடைய பாவத்தை நாளை மறுமையிலே அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள்.
அந்த நேரத்திலே அவர்கள் பாவத்தை ஒத்துக்கொள்வதனால் அவர்களுக்கு எந்த பலனும் ஏற்படாது. நரகவாசிகளுக்கு இறைவனுடைய அருள் ரொம்ப தூரமாகத்தான் இருக்கும் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜும்மாவுக்கு வருகிற நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு தொழுவதற்காக வரக்கூடிய அந்த முஸல்லிகள் இருக்கிறார்களே, அவர்களை 3 வகையாக சொல்லி காட்டுகிறார்கள். அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல், ஜும்மாவுக்கு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் பள்ளிக்கு வந்துவிட்டோம், வந்து பலர்கள் மொபைலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பலர்கள் சுகம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக பேச வேண்டிய விஷயமாக இருந்தாலும் கூட பேசினால் ஜும்மாவினுடைய பலன் முழுமையமற்று போய்விட்டது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவிலே வந்திருக்கிறார்கள். குர்ஆனை பற்றி ஆழமான ஞானமும் அறிவும் கொண்டவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவினுடைய பிரசங்கம் செய்கிறார்கள். 67வது அத்தியாயம் 30 வசனங்களை கொண்ட 67வது அத்தியாயமான சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று துவங்குகிற அந்த அத்தியாயத்தை அவர்கள் விளக்கி அது சம்பந்தமான விவரங்களையும் தகவல்களையும் எல்லாம் தன்னுடைய சொற்பொழிவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் முல்க் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் முதல் ஆளாக வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை, உலகை பற்றி, மறுமையை பற்றி, மோமின்களை பற்றி, சுவனத்தை பற்றி, இவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கொண்டிருந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு குத்து குத்தி, ஒரு தட்டு தட்டி அவர்களிடத்திலே கேட்டார்கள், மத்தா உன்சிலத்து ஹாதிஹி சூரத், ரசூலுல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்களே சூரத், இந்த அத்தியாயம் இது எப்பொழுது இறக்கப்பட்டது? நான் இதற்கு முன்னால் கேட்கவே இல்லையே. இன்னிலம் அஸ்மஹா இல்லல் ஆன், இப்பொழுதுதானே நான் கேட்கிறேன். இந்த ஆயத்து இந்த சூரா, இந்த அத்தியாயம் எப்பொழுது இறக்கப்பட்டது? ஏனென்றால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் அத்துபடியாக இருந்தார்கள். அத்துணை ஞானங்களும் மிகுதமாக பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டி இப்படி கேட்கிறார்கள். உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅஷார இலைஹி அன்யஸ்குத், அப்படியே சொல்கிறார்கள், அமைதியாக இரு, ஒன்றும் பேசாதே என்று சொல்கிறார்கள். அவர்களும் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். தொழுகை எல்லாம் முடிந்து விட்டது. தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், சஅல்துக மத்தா உன்சிலத் ஹாதிஹி சூரா, இந்த சூரா எப்பொழுது இறங்கியது என்றுதானே நான் உங்களிடத்திலே கேட்டேன். பேசாமல் வாய்ப்பத்தி இரு என்று சொன்னீர்களே, காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லைஸ லக மின் ஸலாத்திக அல் யௌம் இல்லா மா லகௌத, உனக்கு இன்றைய ஜும்மா வீணாய் போய்விட்டது. உனக்கு இன்றைய ஜும்மாவில் நீ என்னிடத்திலே கேட்டதை தவிர வேறு எந்த பலனும் உனக்கு கிடைக்கவில்லை. ஜும்மாவினுடைய நேரத்திலே பேசக்கூடாது. அவர்கள் பேசியது என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் எப்பொழுது இறங்கியது என்றுதான் கேட்டார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி பதில் சொல்ல அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு ஓடோடி வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், உபய் என்னை பார்த்து இப்படி சொல்கிறார், உனக்கு இன்றைய வார ஜும்மாவினுடைய பலன் அறவே கிடைக்காது. நீ பேசி அந்த ஜும்மாவினுடைய பலனை வீணாக்கி விட்டாய் என உபய் இப்னு கஅப் என்னை பார்த்து சொல்கிறார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகார் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பானவர்களே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல், சதக்க உபய், உபய் என்பவர் உண்மையைத்தான் சொன்னார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்னதே அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட தகவல், மன் தகல்லம
யார் பேசினாரோ யௌமல் ஜும்ஆ ஜும்ஆவுடைய நாளில் வல் இமாமு யஹ்துபு இமாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது என்ன பேச்சாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய முக்கியமானதாக இருந்தாலும் சரி, இமாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யார் ஜும்ஆவுடைய தினத்திலே பேசினாரோ அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபஹுவ கமஸலில் ஹிமார், ஃபஹுவ கமஸலில் ஹிமார். ஹிமார் என்றால் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். ஹிமார் அவர் கழுதையை போல என்று சொன்னார்கள். அவர் மனுஷன் அல்ல, அவர் கழுதையை போல. சொன்னது யார்? நானோ என்னை போல ஏதோ ஒரு அறிஞரோ ஹஜரத்தோ சொல்லவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் கழுதையை போல யஹ்மிலு அஸ்பாரா, பொதிகளை சுமந்து செல்கிறதே அந்த கழுதையை போல. சொல்லப்படுகின்ற விஷயங்களுக்கு செவிசாய்க்காமல், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை கவனிக்காமல் பேசிக்கொண்டு ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போல என அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, வல்லதி யகூலு லஹு அன்சித். இப்படி ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து இன்னொருவன் பேசாமல் இரு என்று சொன்னால் அவனுக்கும் ஜும்மாவுடைய பலன் கிடைக்காது, அவனுக்கும் ஜும்மாவினுடைய பலன் கிடைக்காது என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜும்மாவுக்கு தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் 3 பிரிவினர்களாக இருக்கிறார்கள். அதில் நாம் எந்த பிரிவில் இருக்கிறோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் அந்த ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி அடுத்து என்ன விஷயம் பேச வேண்டுமோ இன்ஷா அல்லாஹ் அதை நாம் பேச தயாராக இருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லுஷானஹு வ தஆலா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு தருவானாக. 3 நபர்கள் யார்? 3 பிரிவினர்கள் யார்? நாம் அதில் எந்த பிரிவிலே இருக்கிறோம்? ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட தகவல். வாரமுசல்லிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சில நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மையிலும் கிடைக்காதவர்களும் இருக்கிறார்கள், கொஞ்சம் கிடைப்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்ற தகவலை ஹதீஸின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லுஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. உண்மையான மூமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையில் ரப்பே, நான் கேட்டும் நான் செவிமடுத்தும் இருந்தால் நான் நரகவாசியாக ஆயிருக்க மாட்டேனே என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கேட்கின்ற விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. உலகத்தின் நானா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போற்றி அருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஆசிராக்கி தந்தருள்வானாக. ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய அத்துணை சக்திகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததிகளையும் நமது தாய்நாட்டையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கியாமத்து நாள் வரை நம்முடைய சந்ததிகள் இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் தலை நிமிர்ந்து இந்த நாட்டிலே வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு பதிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.